Hi friends, I'm Sandil. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, குட். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான கிளாஸ் தான் எடுக்க போறேன். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ரைட். ஸோ இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எல்லாருக்குமே தெரியும். கேன் கூட இந்த பி அப்படிங்கிற அந்த வார்த்தையை சேர்க்கும் போது அது ஒரு ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேன் அப்படிங்கிறது என்னன்னா அது ஒரு மாடல் வெர்ப். ஸோ மாடல் வெர்ப் அப்படின்னா பாசிபிலிட்டி, இப்படி இருக்க முடியும், ஓகே, உன்னால இதை பண்ண முடியும் அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ கேன் அப்படின்னா முடியும் அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல. அது மட்டும் இல்லாம இங்கிலீஷ்ல வந்து அது மாடல் வெர்ப் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த கேன் கூட இந்த பிங்கிற வார்த்தையை சேர்க்கும் போது அதை ஒரு ஃப்ரேஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ கேன் அப்படிங்கிறதுக்கு முடியும் அப்படின்னு அர்த்தம். கேன் பி அப்படிங்கிறதுக்கு இருக்கக்கூடும் அல்லது இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இன்னும் தெளிவா புரியும். ஸோ ஒரு சின்ன உதாரணம் வேணா நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். என்னால நீச்சல் அடிக்க முடியும், என்னால வேகமா ஓட முடியும் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அங்க வந்து நம்ம கேன் யூஸ் பண்ணலாம். ஸோ கேன் பி எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நாளைக்கு வானிலை நன்றாக இருக்கக்கூடும், நாளைக்கு கிளைமேட் சூப்பரா இருக்கும், ஓகேவா, அவன் ரொம்ப அன்பானவனாக இருக்கக்கூடும். ஒருத்தரை பத்தி சொல்றீங்க, அவன் ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப்பா இருக்கலாம், அன்பானவனாக இருக்கக்கூடும், அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ கடை வந்து 10 மணிக்கு திறந்திருக்க கூடும். ஏதோ ஒரு கடைக்கு போறீங்க, கடை திறந்திருக்குமோ இல்லையோன்னு சொல்லி குழப்பமா இருக்கும். கடை 10 மணிக்கு திறந்திருக்கலாம் அல்லது திறந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம கேன் பி யூஸ் பண்ணணும். பட் அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல செர்டைன் ரூல்ஸ் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்க பாருங்க. ஸோ கேன் அப்படிங்கிற இந்த மாடல் வெர்ப் யூஸ் பண்ற ஸ்ட்ரக்சர் எல்லாருக்குமே தெரியும். ஸோ முதல்ல வந்து சப்ஜெக்ட் வரும். சப்ஜெக்ட்னா ஐ, யூ, வி, தே, ஹி, ஷீ, இட் எதுனாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ சப்ஜெக்ட்ல ஏதாவது ஒன்று முதல்ல வரும், அடுத்து கேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை வரும், அந்த மாடல் வெர்ப் வரும். அண்ட் தென் V1, இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான பாயிண்ட். கேன் யூஸ் பண்ணும்போது நம்ம வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், வெர்புக்கு வந்து 3 ஃபார்ம் இருக்கும். அதாவது V1, V2, V3 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ V1 அப்படிங்கிறது என்னன்னா ப்ரெசன்ட் ஃபார்ம், அண்ட் V2 அப்படிங்கிறது என்னன்னா பாஸ்ட் ஃபார்ம், அண்ட் V3 அப்படிங்கிறது என்னன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிபின்னு போட்டிருக்கேன், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ப்ரெசன்ட் ஃபார்ம்ல வந்து ஒரு வெர்ப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கோ அப்படின்னு ஒரு வெர்ப் இருக்குன்னா அதோட பாஸ்ட் ஃபார்ம் வந்து வென்ட். ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து பாத்தீங்கன்னா கான். ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க இதையும் சொல்லிட்டே வாங்க, ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம வெர்பு வந்து பிளே அப்படின்ட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பாஸ்ட் ஃபார்ம் வந்து பிளேட். ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளேட் அப்படின்னு வரும். ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேன் யூஸ் பண்ணும்போது நம்ம கண்டிப்பா நம்ம இந்த ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ மற்ற இந்த 2 ஃபார்ம் ஆஃப் வெர்ப் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு கேன் பி. ஸோ கேன் பில என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் அந்த சப்ஜெக்ட் தான் முதல்ல இருக்கும், அதுக்கப்புறம் கேன் பி அப்படிங்கிற வார்த்தை இருக்கும், அதுக்கப்புறம் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். முதல் விஷயம், வெர்ப் இருக்கலாம், அதாவது வெர்போட தேர்ட் ஃபார்ம் இருக்கலாம். வெர்போட தேர்ட் ஃபார்ம் தான் இருக்க முடியும். ஸோ வெறும் கேன் வந்தா நம்ம வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அதாவது ப்ரெசன்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். இதே இது கேன் பின்னு வரும்போது அதுக்கடுத்து வரக்கூடிய வெர்பு வரும் பொழுது கண்டிப்பா நீங்க இந்த தேர்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதனாலதான் அந்த வெர்பு பக்கத்துல பிராக்கெட்ல 3 போட்டிருக்கேன். இது எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள குறிக்குது. ஓகேவா? ஸோ இன்னும் 2 இடங்கள்லையும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்ஜெக்டிவ், அதுக்கடுத்து நவுன் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன், ஈஸியா இருக்கும். இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன், எழுதலாமா? He is, okay, he can be, இங்க வந்து நம்ம can be யூஸ் பண்றோம். He can be very kind. He can be very kind. So very kind அப்படிங்கிறது என்னன்னா அது ஒரு அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்னன்னு நான் நிறைய கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், இப்போ நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்றதுதான் அட்ஜெக்டிவ். இங்க சப்ஜெக்ட் யாரு? ஹி அப்படிங்கிறவன் தான் சப்ஜெக்ட். அப்போ அவனை பத்தி சொல்லுது, அவனோட கேரக்டரை பத்தி சொல்லுது. ஸோ ஹி கேன் பி வெரி கைண்ட், அவன் அன்பானவனாக இருக்கக்கூடும்.
அதாவது அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பட் அவன் 100% கைண்டா அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் அவன் கைண்டா இருக்கக்கூடும், அவன் கைண்டா இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். he can be very kind. ஒருத்தரை பார்க்கும்போது நல்லா நம்மகிட்ட பேசுறான்னு நம்ம என்ன சொல்லுவோம், இவர் ரொம்ப அன்பானவரா இருக்கக்கூடும். நம்மள ஒரு கெஸ் பண்றோம் இல்லையா, அந்த பாசிபிலிட்டியை சொல்றதுதான் கேன் பி. ஸோ கேன் பி அப்படின்னா இருக்கக்கூடும். he can be very kind. இதே இது அவன் அன்பானவன் அப்படின்னா he is very kind. அது ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம். he is very kind அவன் அன்பானவனாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஸோ he can be னா இருக்கக்கூடும், நம்மளோட கெஸ். ஓகே, அதே மாதிரி நவுனாவும் இருக்கலாம், நவுனாவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சப்ஜெக்ட் வந்து ஹீயே வச்சுக்கோங்க. ஸோ he can be a teacher. ஒருத்தர் பாக்குறீங்க, பாக்குறதுக்கு டீச்சர் மாதிரியே இருக்காங்க, ஒருவேளை இவர் டீச்சரா கூட இருக்கலாம், டீச்சரா இருக்கக்கூடும். he can be a teacher. ஒருத்தர் நல்லா பாட்டு பாடுவாங்க, he can be a singer. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லலாம், ரைட்? ஒரு பொண்ணு வந்து நல்லா டான்ஸ் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், she can be a dancer. பட் உங்களுக்கு 100% தெரியுமா அவங்க டான்ஸரா, சிங்கரா, இல்ல டீச்சரான்னு தெரியுமா? யூ டோன்ட் நோ 100%. ஓகே, இருக்கலாம், இருக்கக்கூடும், ரைட்? he can be very kind, he can be a teacher. so teacher is a noun, very kind is an adjective. so இந்த மாதிரி இடங்கள்ல வந்து நம்ம இந்த can be யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த can அப்படிங்கிற வார்த்தைக்கும் can be அப்படிங்கிற வார்த்தைக்கும் நம்ம நிறைய உதாரணங்கள் பார்க்க போறோம். நீங்களும் எங்களோட சேர்த்து பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை தட்டிட்டு வீடியோ பாருங்க, ரைட்? என்னால் வர முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த can கேன்சல் பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் தென் வில் மூவ் ஆன் டு can be. ஸோ என்னால் வர முடியும், அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னால் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஸோ அதுக்கு இங்கிலீஷ்ல ஐ, முடியும் அப்படின்னு இருக்கு. ஸோ கேன், ஐ கேன், என்னால முடியும். வெர்ப் என்னது? வர. ஸோ கம், ஐ கேன் கம், ஐ கேன் கம் வித் யூ, என்னால அவன் கூட வர முடியும், ரைட்? நெக்ஸ்ட், அவனால் பாட முடியும். அவனால் பாட முடியும், அதை எப்படி சொல்லுவீங்க? சப்ஜெக்ட் வந்து அவன். ஸோ அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து he, முடியும் அப்படின்னு இருக்கு. அதுக்கு இங்கிலீஷ்ல கேன், he can, அவனால் முடியும். வெர்ப் என்னது? பாடுறது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? sing, அவ்வளவுதான். ஸோ வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ப்ரெசன்ட் ஃபார்ம் இஸ் எனஃப். ஸோ he can sing, அவனால் பாட முடியும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவளால் ஓட முடியும். அவளால ஓட முடியும். ஸோ ஒரு எபிலிட்டியை குறிக்குது. என்னால் இதை பண்ண முடியும், அவனால் அதை பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த எபிலிட்டி அப்படின்னா திறன் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஓகேவா? ஸோ அது சொல்றதுதான் வந்து மாடல் வெர்ப் கேன், ரைட்? ஓகே, ஸோ அவள், அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? she can, she can அவளால் முடியும். ஓட, ஸோ ரன், she can run, she can run fast, அவளால் வேகமாக ஓட முடியும். ஓகே, இதெல்லாம் பாருங்களேன், sing, run, இதெல்லாம் வந்து verb. ஒரு விஷயத்த நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம கேன் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட், கேன் பி. ஓகே, கேன் பி இருக்கக்கூடும். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. இந்த இடம் சத்தமாக இருக்கக்கூடும். ஒரு பிளேஸ்க்கு நீங்க போகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு பிளேஸ்ல இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடமா இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு ரொம்ப சத்தமா இருக்கும், நாய்ஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். ஓகே, அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? ஸோ இந்த இடம் சத்தமாக இருக்கக்கூடும். ஸோ இதுல வந்து சப்ஜெக்ட் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடம் அப்படிங்கறதான் சப்ஜெக்ட். ஓகே, ஸோ இந்த இடம், அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? திஸ் பிளேஸ். திஸ் பிளேஸ் அப்படின்னா இந்த இடம். கேன் பி, இருக்கக்கூடும். திஸ் பிளேஸ் கேன் பி, இந்த இடம் இருக்கக்கூடும். எப்படி? அந்த இடம் எப்படி இருக்கும்? சத்தமாக இருக்கக்கூடும். சத்தமாகனா நாய்ஸி. சத்தம்னா இறைச்சலா, நாய்ஸியா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். ஸோ நாய்ஸி. This place can be noisy. இந்த இடம் சத்தமாக இருக்கக்கூடும். இங்க நாய்ஸி அப்படிங்கிறது என்னது? இது என்னது? நவுனா அட்ஜெக்டிவா? நவுனா இல்ல அட்ஜெக்டிவா? நவுன் அப்படிங்கிறது என்னது? அது ஒரு பெயர் சொல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். ஓகேவா? ஸோ டீச்சர், டாக்டர், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நவுன், ஒரு ஆட்களை குறிக்கும். ஸோ நாய்ஸி அப்படிங்கிறது எதை குறிக்குது? இந்த இடத்தை குறிக்குது. இந்த சப்ஜெக்டை பத்தி சொல்லுது, அந்த இடத்தை பத்தி சொல்லுது. This place can be noisy. இந்த இடம் சத்தமா இருக்கக்கூடும். அப்போ நாய்ஸிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். ஓகேவா? ஸோ அவ்வளோ டீட்டெயிலா நீங்க போகணும், ஐ மீன் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. அதுக்காக உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயிலா சொல்லித்தரேன். ஓகேவா?
So this place can be noisy. இந்த இடம் சத்தமாக இருக்கக்கூடும். நெக்ஸ்ட், அவள் ஒரு மருத்துவராக இருக்கலாம் அல்லது அவள் ஒரு மருத்துவராக இருக்கக்கூடும், அவள் ஒரு மருத்துவராக இருக்க முடியும். இது எல்லாமே நம்மளோட கெஸ் தான், யூகம். ஓகேவா? சோ பொதுவா கேன் பி வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு யூகத்துல சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ரைட்? அவள் ஒரு மருத்துவராக இருக்கக்கூடும். நீங்க எல்லாரும் ஆன்சர் பண்ணிருப்பீங்க. சோ சப்ஜெக்ட் வந்து அவள், she. நெக்ஸ்ட் can be, she can be. சோ ஒரு மருத்துவராக, மருத்துவருங்கிறது நவுன். ஓகேவா? a doctor. she can be a doctor. she can be a doctor. அவள் ஒரு மருத்துவராக இருக்கக்கூடும். பட் நமக்கு 100% தெரியாது அவங்க டாக்டர் தான் அப்படின்னு. இருக்கலாம், இருக்கக்கூடும். அதான் யூகத்துல சொல்றது. ஓகேவா? the last one, இது எளிதாக செய்யப்படும். இங்க பாருங்க, இங்கதான் நம்ம வந்து வெர்பு யூஸ் பண்ணுவோம். செய்யப்படும். இந்த வேலை அவனால் முடிக்கப்பட்டது. இதெல்லாம் எங்க தெரியுமா வரும்? நம்ம ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் பார்த்துப்போம்ல, அதுல பாசிவ் வாய்ஸ்ல இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாம் வரும். ஓகேவா? சோ இது எளிதாக செய்யப்படும். கடை 10 மணிக்கு திறக்கப்படும். கடை இரவு 9:30 மணிக்கு மூடப்பட்டிருக்கும். சோ இதெல்லாமே வந்து பாசிவ் வாய்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸாம்பிள் சென்டென்சஸ். ஓகேவா? ரைட். இதுக்கு எப்படி சொல்லலாம்? இங்க சப்ஜெக்ட் என்னது? இது அப்படின்னு இருக்கு. சோ இட் கேன் பி. சோ இங்க வந்து பாருங்க, செய்யப்படும்னு வெர்ப் இருக்கு, செய்யறது. ஓகே, செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? டூ. அந்த டூ அப்படியே போட்டுடலாமா? நோ, வெர்போட தேர்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். டூவோட தேர்ட் ஃபார்ம் என்ன? டூ, டிட், டன். அப்ப இங்க டன் தான் போடணும். சோ இட் கேன் பி டன். இட் கேன் பி டன் அப்படின்னா இது செய்து முடிக்கப்படும் அல்லது இது செய்யப்படும் அப்படின்னு அர்த்தம். இட் கேன் பி டன். இட் கேன் பி டன். அது செய்யப்படும். எளிதாக, அதுக்கு எப்படி சொல்லுவீங்க? ஈஸிலி. அவ்வளவுதான். That's it. It can be done easily. It can be done easily. அது எளிதாக செய்யப்படும். இது அவனால் செய்யப்படும் அப்படின்னா அவனால், அதுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க எல்லாரும். இது அவனால் செய்யப்படும். It can be done by him. By him அப்படின்னா அவனால் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சிம்பிளா இருக்கா? சோ அட்ஜெக்டிவ், அதே மாதிரி ஒரு நவுன், அதே மாதிரி இது என்னது? ஐ மீன் இது ஒரு வெர்போட தேர்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், V3 ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம வந்து கேன் பி யூஸ் பண்ணலாம். ஸோ கேனுக்கும் கேன் பிக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ கேன் அப்படிங்கிறது நம்மளோட எபிலிட்டி, என்னால் இதை செய்ய முடியும் அதை செய்ய முடியும் அப்படிங்கறத சொல்றது கேன். அதே மாதிரி ஒரு யூகத்துல சொல்றது, இது அவனால செய்து முடிக்க முடியும், செய்யப்படும். இன்னும் அந்த வேலை நடந்திருக்காது, பட் செய்யப்படும். ஓகே, ஸோ அவள் ஒரு மருத்துவராக இருக்கக்கூடும், இந்த இடம் சத்தமாக இருக்கக்கூடும். இதெல்லாம் வாசிச்சு பார்க்கும்போது தெரியும், இதெல்லாம் ஒரு கெஸ். அந்த இடம் கண்டிப்பா சத்தமா தான் இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது, இருக்கலாம், இருக்கக்கூடும், அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கா? ஓகே, ஸோ இப்போ இதை வச்சுதான் நம்ம வந்து இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஓகே, கேன், அதுக்கு வந்து ஒரு 5 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். ஸோ எல்லாரும் உங்க ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ பாருங்க, உன்னால் அதை செய்ய முடியும், அவர்களால் நமக்கு உதவ முடியும், அவனால் ஆங்கிலம் பேச முடியும், என்னால் நீந்த முடியும், உன்னால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். ஸோ முடியும் 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 இருக்கு பாத்தீங்களா, கேன் யூஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் எபிலிட்டியை குறிக்குது, திறன். என்னால் அதை பண்ண முடியும், ஒரு சப்ஜெக்டால இதை பண்ண முடியும். சப்ஜெக்ட்னா யாரு? அவன், அவள், அது, நான், நீ, அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. உன்னால் அதை செய்ய முடியும், அதை எப்படி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் இங்க சப்ஜெக்ட் யாரு? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இங்க என்ன வரணும்? உன்னால் அப்படின்னா நீ தான் அர்த்தம். ஸோ யூ. நெக்ஸ்ட் கேன். வெர்ப் என்னது? செய்யறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? யூ கேன் அப்படின்னா உன்னால் முடியும் அப்படின்னு அர்த்தம். ஸோ செய்ய அப்படிங்கிறதுக்கு என்ன? செய்யறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? டூ. ஸோ வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும், பிரச்சனையே கிடையாது. டூ அப்படியே போட்டுடலாம். யூ கேன் டூ, உன்னால் அதை செய்ய முடியும், உன்னால் செய்ய முடியும். அதை அப்படின்னா தட். இங்க நீங்க வந்து தட்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல இட்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கோங்க. ஸோ இட் அப்படிங்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்கு, இது அது ரெண்டுத்துக்குமே வந்து இட் யூஸ் பண்ணலாம். தட் அப்படிங்கிறது குறிப்பா அது அப்படிங்கிறதுக்கு நம்ம தட் யூஸ் பண்ணுவோம், அதை அப்படிங்கிறது நம்ம தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை அப்படின்னா திஸ் யூஸ் பண்ணுவோம். யூ கேன் டூ தட், உன்னால் அதை செய்ய முடியும், இல்ல யூ கேன் டூ இட், உன்னால அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், அவர்களால் நமக்கு உதவ முடியும், அதை எப்படி சொல்லுவீங்க? அவர்களால் நமக்கு உதவ முடியும், அதை எப்படி சொல்லுவீங்க? சப்ஜெக்ட் வந்து அவர்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? தே.
முடியும் அப்படின்னு என்ன வரும்? கேன். தே கேன்னா அவர்களால் முடியும். என்ன பண்ண முடியும்? உதவ அப்படிங்கறத verb. உதவுறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஹெல்ப். they can help. அவர்களால் உதவ முடியும். நமக்கு us. சோ இந்த இடத்துல வந்து to போடணுங்கிற அவசியம் கிடையாது. to us அப்படின்னா நமக்கு, அது கரெக்ட் தான். பட் to வந்து தேவையில்லை இந்த இடத்துல. ஓகேவா? சோ they can help us. அவர்களால் நமக்கு உதவ முடியும். நெக்ஸ்ட், அவனால் ஆங்கிலம் பேச முடியும். அவனால இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்னு சொல்றீங்க. சோ இங்க சப்ஜெக்ட் யாரு? அவன். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? he. முடியும் அப்படின்னு இருக்கு. சோ can. he can. அவனால் முடியும். பேச அப்படிங்கிறது தான் verb. அதுக்கு இங்கிலீஷ்ல speak. ஆங்கிலம், இங்கிலீஷ். he can speak English. he can speak English. அவனால் ஆங்கிலம் பேச முடியும். நெக்ஸ்ட், என்னால் நீந்த முடியும். என்னால ஸ்விம் பண்ண முடியும், நீச்சல் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப ஈஸி இந்த சென்டென்ஸ். ஸோ என்னால் அப்படிங்கறத இங்க சப்ஜெக்ட். அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து ஐ. நெக்ஸ்ட் என்ன போடுவீங்க? கேன். ஐ கேன் அப்படின்னா என்னால் முடியும். வெர்ப் என்னது? நீச்சல் அடிக்கிறது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஸ்விம். ஓகே, ஸோ யூ ஷுட் நோ how to pronounce this word. Swim. Swim. Okay, he can swim. He can swim. அவனால் நீச்சல் அடிக்க முடியும். உன்னால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். உன்னால இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதுதான். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. எப்படி சொல்லலாம்? சோ இங்க சப்ஜெக்ட் வந்து உன்னால். அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து you. ஓகே, can. you canனா உன்னால் முடியும். தீர்க்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். மேத்தமெட்டிக்ஸ்ல கூட படிச்சிருப்போம். சால்வ். யூ கேன் சால்வ். சோ இது எப்படி வாசிக்கணும்னு பாருங்க. சால்வ். சால்வ். சால்வ் அப்படி சொல்லக்கூடாது. சால்வ். ரைட்? யூ கேன் சால்வ். உன்னால் தீர்க்க முடியும் இந்த பிரச்சனையை. திஸ் ப்ராப்ளம். இந்தனா திஸ், பிரச்சனைனா ப்ராப்ளம். தட்ஸ் இட். You can solve this problem. You can solve this problem. இது நம்ம ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஒன்னு வந்து வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது அதை தீர்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இன்னொன்னு கணக்குல வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அங்க யூஸ் பண்ணுவோம். You can solve this problem. ஸோ அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு சென்டென்ஸ். இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கேன் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் எபிலிட்டியை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இப்போ ஒரு விஷயத்த நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்றது தான் நம்ம கேன் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ பாஸ்ட் எபிலிட்டிக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு. என்னால இதை செய்ய முடிந்தது அப்படிங்கிறதுக்கு நம்ம குட் யூஸ் பண்ணுவோம். அது நம்ம இன்னொரு ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி கம்பேரிசன்ஸ் வேற ஏதாவது இந்த மாதிரி கேன் பி வர மாதிரி குட் பி உங்களுக்கு சொல்லி தரும் போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அதை சொல்லித்தரேன். ஓகேவா? ஈஸியா இருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா கேன் பிக்கு எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட், ஸோ நம்ம வந்து கேன் பி அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து இந்த நவுன் வச்சு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ அவர் ஒரு நல்ல தலைவராக இருக்கக்கூடும். அவர் வந்து ஒரு நல்ல லீடரா இருக்கக்கூடும். நல்ல லீடரா இருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. நம்மளோட யூகத்துல சொல்றோம். ஓகேவா? ஸோ நல்ல தலைவர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆளை தான் குறிக்குது. அப்போ அது ஒரு நவுன். இதுல 3 சென்டென்சஸ்மே வந்து நவுனுக்கு தான் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? ரைட். ஸோ எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து அவர். அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? he can be. he can beனா அவர் இருக்கக்கூடும் அல்லது அவர் இருக்கலாம். ஒரு நல்ல தலைவராக, a good leader. a good leader. Right? he can be a good leader. he can be a good leader. அவர் ஒரு நல்ல தலைவராக இருக்கக்கூடும். இந்த புத்தகம் ஒரு பரிசாக இருக்கக்கூடும். இப்போ வந்து ஒரு புக் நம்ம ஒன்று வாங்கி வச்சிருக்கோம். ஓகேவா? ஒரு ப்ரெசென்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்டோரி புக்கோ ஏதோ ஒரு புக் நம்ம வாங்கி வச்சிருக்கோம். ஸோ நான் இன்னொருத்தவங்க பார்த்துட்டு சொல்றாங்க. ஓகே, இல்ல இன்னொருத்தவங்க வாங்கி வச்சிருக்காங்க, நம்ம பார்த்துட்டு சொல்றோம் இந்த புக்கு ஒரு கிஃப்டா இருக்கலாம், ஏன்னா கிஃப்ட் பேக்லாம் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ஒரு கிஃப்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றோம். அதை எப்படி சொல்லலாம்? ஸோ இங்க சப்ஜெக்ட் என்னது? இந்த புத்தகம். அதை எப்படி சொல்லுவீங்க? திஸ் புக். திஸ் புக்னா இந்த புத்தகம். கேன் பி, இந்த புத்தகம் இருக்கக்கூடும். என்னதா? ஒரு பரிசாக. கிஃப்ட் அப்படிங்கிறது ஒரு பொருள், அது ஒரு நவுன் தான். திஸ் புக் கேன் பி அ கிஃப்ட். இந்த புத்தகம் ஒரு பரிசாக இருக்கக்கூடும்.
நெக்ஸ்ட் ஒன், அவள் ஒரு பாடகியாக இருக்கக்கூடும். ஸோ ஒரு பொண்ணு வந்து ரொம்ப அழகா பாடுறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், மேபி அவள் ஒரு சிங்கரா இருக்கலாம், ஸோ சிங்கராக இருக்கக்கூடும். ஓகேவா, ரைட். அதை எப்படி சொல்லலாம், she can be, she can be அவள் இருக்கக்கூடும், ஒரு பாடகியாக, a singer. அவ்வளவுதான், she can be a singer, she can be a singer, அவள் ஒரு பாடகியாக இருக்கக்கூடும். நெக்ஸ்ட், இந்த கேன் பி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அட்ஜெக்டிவ் கூட யூஸ் பண்ணி ஒரு 3 எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட், ஸோ நம்ம கேன் பிக்கு அப்புறம் கேன் பி ஃபாலோட் பை an adjective. ஸோ ஒரு அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி கேன் பிக்கு அடுத்து ஒரு அட்ஜெக்டிவ் வரும்போது நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். உணவு காரமாக இருக்கக்கூடும். பார்க்க அப்படி ரெட்டிஷா இருக்கு, ஒரு நூடுல்ஸோ ஃப்ரைட் ரைஸோ வாங்கியிருக்கோம், ரொம்ப பார்க்கறதுக்கு ரெட்டிஷா இருக்கு, பார்த்தோன்னே என்ன சொல்லுவோம், ஐயோ ஃபுட்டு ரொம்ப ஸ்பைசியா இருக்கும் போல, காரமா இருக்கும் போல அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அது எப்படி சொல்லலாம், உணவுங்கிறதா இங்க சப்ஜெக்ட். ஸோ த ஃபுட் கேன் பி, உணவு இருக்கக்கூடும், உணவு இருக்கலாம், ஓகே, பேச்சு வழக்கில் அப்படின்னு சொல்லுவோம். த ஃபுட் கேன் பி காரமாக அப்படின்னு என்ன சொல்லுவீங்க, காரத்துக்கு இங்கிலீஷ்ல ஸ்பைசி. தட்ஸ் இட். The food can be spicy. The food can be spicy. So spicy அப்படிங்கிறது adjective. அது ஏன் adjective? ஸ்பைசிங்கிறது எதை குறிக்குது, சப்ஜெக்டை குறிக்குது, உணவை குறிக்குது. உணவு காரமாக இருக்கக்கூடும். ஓகே, நெக்ஸ்ட், அவன் புத்திசாலியாக இருக்கக்கூடும். அவன் புத்திசாலியா இருக்கு, புத்திசாலி ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப அவன் ஸ்மார்ட்டா இருக்கலாம், பார்த்தாலே தெரியுது அவன் பார்க்கறதுக்கு புத்திசாலியாக இருக்கக்கூடும். அதை எப்படி சொல்லலாம், ஸோ அவன் அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, he இருக்கக்கூடும், கேன் பி, புத்திசாலியாக ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லலாம், ஸ்மார்ட்னாலும் புத்திசாலின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இன்டெலிஜென்ட் அப்படின்னா அறிவுள்ளவனாக அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ he can be smart, அவன் புத்திசாலியாக இருக்கக்கூடும். பட் நமக்கு தெரியாது, 100% தெரியாது, ஒரு யூகத்துல சொல்றது. நெக்ஸ்ட், தண்ணீர் சூடாக இருக்கக்கூடும். பார்த்து தண்ணி சூடா இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல, கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ தண்ணீருங்கிறதா இங்க சப்ஜெக்ட். ஸோ the water இருக்கக்கூடும், can be, சூடாக hot. The water can be hot. கையை விட்டுறாத, the water can be hot. தண்ணி சூடா இருக்க போகுது அப்படின்னு பேச்சு வழக்கில் சொல்லுவோம். ஸோ இந்த ஹாட்டுங்கிற வார்த்தை எதை குறிக்குது, சப்ஜெக்டை பத்தி சொல்லுது, அதனால இது ஒரு அட்ஜெக்டிவ். ஸ்மார்ட்ங்கிற வார்த்தை எதை சொல்லுது, அவனை தான் குறிக்குது, அவன் ரொம்ப புத்திசாலி. ஸோ அப்போ அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லும். ஓகேவா, நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு 3 சென்டென்சஸ். எதுக்குன்னா, ஸோ கேன் பி ஃபாலோட் பை த verb, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும்போது எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கேன் பி அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம இந்த வெர்போட தேர்ட் ஃபார்ம் கூட நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி. ஸோ இது வந்து பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாசிவ் வாய்ஸ்ல அதிகமாக நம்ம பயன்படுத்துவோம். அறை பின்னர் சுத்தம் செய்யப்படும். ரூம் இப்ப கிளீன் பண்றீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல இப்ப கிளீன் பண்ணல, இது அப்புறமா சுத்தம் செய்யப்படும் அப்படின்னு சொல்றீங்க. பட் 100% சுத்தம் செய்யப்படுமா அப்படின்னா தெரியாது நமக்கு. ஓகேவா, ஸோ அறை பின்னர் சுத்தம் செய்யப்படும், இல்ல ரூம் அதுக்கப்புறம் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்க, செய்யப்படலாம் அப்படின்னு சொல்றீங்க. அந்த இடத்துல நம்ம வந்து இது யூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க, இங்க வந்து சப்ஜெக்ட் எது முதல்ல, அறை. ஸோ அதுக்கு இங்கிலீஷ்ல the room can be. ஸோ இங்க பாருங்க, சுத்தம் செய்யப்படும், சுத்தம் செய்யறதுங்கிறது ஒரு வெர்பு. ஓகே, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல, கிளீன். அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன, கிளீன், கிளீன்ட், கிளீன்ட். ஓகே, அதான் நம்ம இங்க தேர்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். The room can be cleaned. ரூம் வந்து சுத்தம் செய்யப்படும், பின்னர் அப்புறம் later. That's it. The room can be cleaned later. அறை பின்னர் சுத்தம் செய்யப்படும். கிச்சன் அதுக்கப்புறம் கிளீன் பண்ணப்படலாம். The kitchen can be cleaned later. ஓகே, நெக்ஸ்ட், படம் அடுத்த மாதம் வெளியிடப்படும். படம் அடுத்த மாதம் வெளியிடப்படும், அடுத்த மாசம் படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றீங்க. ஓகேவா, அது எப்படி சொல்லலாம், ரொம்ப சிம்பிள். ஸோ படம் அப்படின்னா the movie, ஏதோ ஒரு படம், அஜித் மூவி, விஜய், ரஜினி, ஸோ இந்த மாதிரி எந்த ஆக்டரோட மூவினாலும் பரவாயில்ல. ஸோ த மூவி
ஓகே, காமனா சொல்லிருக்கோம். The movie can be நெக்ஸ்ட் வெளியிடப்படும் அப்படின்னு இருக்கு. இது வந்து வெர்பு. ஸோ படம் வெளியிடப்படுறதுக்கு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல? அடிக்கடி எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ரிலீஸ் ஆகிறது, ரிலீஸ். ஸோ ரிலீஸோட தேர்ட் ஃபார்ம் என்ன? அது கூட டி சேர்க்கணும், அவ்வளவுதான். ரிலீஸ்ட் அப்படின்னு வரும். ஸோ the movie can be released. The movie can be released அடுத்த மாதம், நெக்ஸ்ட் மந்த். குட், நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ரைட், the movie can be released next month. கடை 8 மணிக்குள் திறக்கப்படும். கடை வந்து 8 மணிக்குள்ள திறந்துருவாங்க, திறக்கக்கூடும் அப்படின்னு சொல்றீங்க. ஓகேவா? அது எப்படி சொல்லலாம்? திறக்கப்படும், திறக்கக்கூடும், திறக்கலாம், எதுக்குனாலும் இதுதான். ரைட், ஸோ கடை இங்கேதான் சப்ஜெக்ட். the shop can be, okay, the shop can be, திறக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஓபன். அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன? opened. the shop can be opened 8 மணிக்குள், by 8 o'clock. That's it. The shop can be opened by 8 o'clock. ஸோ இந்த இடத்துல வந்து பேச்சு வழக்குல நம்ம வந்து செய்யப்படும், வெளியிடப்படும், திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இன்னும் நம்ம கரெக்டா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரை பின்னர் சுத்தம் செய்யப்படக்கூடும். படம் அடுத்த மாதம் வெளியிடப்படக்கூடும். ஓகே, வெளியாகக்கூடும். ஸோ கடை 8 மணிக்குள் திறக்கப்படக்கூடும். ஸோ கெஸ்ட்ல சொல்றது, பட் மோஸ்ட்லி நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். இப்படிதான் நம்ம சொல்லுவோம். இதுவும் நம்மளோட கெஸ்ட் தான். படம் அடுத்த மாசம் ரிலீஸ் ஆகலாம், பேச்சு வழக்குல இப்படியும் வரலாம். ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க வந்து கேன் பி யூஸ் பண்ணுங்க. சிம்பிளா இருக்கா? ஓகே, இப்போ கேன் அண்ட் கேன் பில இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட், இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் இருக்கு. சின்ன டெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 3 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். என்னால் அங்கே போக முடியும், அவள் பிஸியாக இருக்கக்கூடும், அது பூனையாக இருக்கக்கூடும் அப்படின்ட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க அப்படிங்கிறத நீங்க வந்து சொல்லணும். ஓகே, உங்களோட ஆன்சர்ஸை காமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு 20 செகண்ட்ஸ் டைம். ஏன்னா எல்லாமே சின்ன சின்ன சென்டென்சஸ் தான், ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன், செக் பண்ணிக்கோங்க. உங்களோட மார்க்ஸையும் மறக்காம எனக்கு காமெண்ட்ல சொல்லணும். ஓகேவா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். குட், சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. டைம்ஸ் அப். ஓகே, சூப்பர், குட் ஜாப். ஸோ நான் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் இன்னும் பண்ணி முடிக்காதவங்க அப்படி கண்டினியூ பண்ணுங்க. ஓகேவா? என்னால் அங்கே போக முடியும். ஸோ முடியும்னு வந்துட்டு நம்ம கேன் யூஸ் பண்ணலாம். ஸோ என்னால் அப்படின்னா ஐ கேன், என்னால் முடியும். வெர்பு வந்து என்னது? போறது. இங்கிலீஷ்ல கோ. அங்கேனா தேர், ஐ கேன் கோ தேர், ஐ கேன் கோ தேர், என்னால் அங்கே போக முடியும். அவள் பிஸியாக இருக்கக்கூடும். ஒருத்தவங்க கால் பண்றீங்க, நீங்க அவங்க எடுக்கல, நம்ம என்ன சொல்லுவோம்? மேபி அவங்க பிஸியா இருக்கலாம், பிஸியாக இருக்கக்கூடும். ஸோ அவள், ஷீ, இருக்கக்கூடும், கேன் பி, ஷீ கேன் பி பிஸி, அவள் பிஸியாக இருக்கக்கூடும். அது பூனையாக இருக்கக்கூடும். ஒரு தூரத்துல நிக்குது, இருட்டுல என்ன நிக்குதுன்னு தெரியல, டாகா கேட்டான்னு தெரியல. ஓகே, பாக்குறதுக்கு பூனை மாதிரி இருக்கு, அது பூனையா இருக்கலாம், இருக்கக்கூடும், இருக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க. அதை எப்படி சொல்லுவீங்க? அதுனா இட் கேன் பி பூனையாக, a cat. It can be a cat. It can be a cat. அது பூனையாக இருக்கக்கூடும். ஸோ எல்லாரும் சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. 3 out of 3 நிறைய பேர் எடுத்திருக்கீங்க. குட். இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா? இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்ததா உங்களுக்கு? எல்லாத்தையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இங்கிலீஷ்ங்கிறது அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் கிடையாது. புரிஞ்சு படிச்சீங்கன்னா இங்கிலீஷ்ங்கிறது ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். என்னால் ஆங்கிலம் பேச முடியும், அவன் ஒரு மருத்துவராக இருக்கக்கூடும். ஓகே, ஸோ இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ கண்டிப்பா கேன் பி யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிச்சயமா உங்களால வந்து சூப்பரா இங்கிலீஷ் பேச முடியும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.